நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன பையன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆனாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ தினம் சக்சஸ் ஸ்டோரியில் இன்னைக்கு டே 14. 1972 ஜூன் 10 தமிழ்நாட்டில் தான் பிறகுறாரு. இவருடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அற்புதமான நினைவாற்றல் கொண்ட ஒரு நபரா இருக்காரு. தன்னுடைய அப்பா செய்யற வேலையை பார்த்து அந்த வேலையை தானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருக்கும் அதிகமா ஆர்வம் வருது. அதனாலேயே ஐஐடி கராக்பூர்ல சேர்ந்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு அதுல கிராஜுவேட்டும் ஆகுறாரு. அதுவும் கோல்டு மெடலிஸ்டா. இதன் பிறகு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் மூலியமா படிக்க போறாரு. என்னதான் ஸ்காலர்ஷிப் மூலியமா போயிருந்தாலும் ஒரு கட்டத்துல மீதம் இருக்கிற தொகை இவரால கட்ட முடியல. அதனாலே இவருடைய அப்பா தன்னுடைய மகனுக்காக நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கி அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர் நிரந்தரமா படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2004 கூகுள் நிறுவனத்துல ஒரு சாதாரண ப்ராடக்ட் மேனேஜரா ஜாயின் ஆகுறாரு. அங்க அவருடைய முதல் வேலையை கூகுளுடைய டூல் பாரை உருவாக்குறது தான். இதுக்கப்புறம் கூகுள் குரோம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆனா அங்க வேலை செய்யற நிறைய பேர் இந்த ஒரு ஆலோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் அதுக்காக இவரு கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அவர் உருவாக்கின இந்த ஒரு குரோம் வெப்சைட் தான் உலகத்துடைய நம்பர் 1 வெப்சைட்டா இருக்கு. இதை தொடர்ந்து அந்த நிறுவனத்துல ஒரு ஆளா படிப்படியா முன்னேற ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல 2015 கூகுளுடைய சிஇஓவும் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வருஷத்துக்கு அந்த நிறுவனம் இவருக்கு சம்பளமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கான எதிர்ப்புகள் 1000 வரும். அதற்காக மனம் தளராம கடுமையா உன்னுடைய இலக்கை நோக்கி நீ உழைக்க ஆரம்பிச்சுனா கண்டிப்பா வெற்றி தானா வரும். அதற்கு உண்மையான உதாரணமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை.